அதிமுக ஒரு கட்சியே கிடையாதான். அதிமுக வந்து அப்படியே டிவிக்கேல ஐக்கியம் ஆயிருச்சான். சொல்றது வந்து 4 கட்சி தாவன அமாவாசா சொல்றாரு. அதிமுகல இருந்து முக்கியமான புள்ளிகள்லாம் டிவிகேக்கு வந்துட்டாங்களாம். அதிமுகலாம் வந்து ஒரு கட்சியே கிடையாதான். அங்க ஒரு 10 பேர் தான் இருக்காங்களாம். அதை வச்சு எடப்பாடி பழனிசாமி ஓட்டிட்டு இருக்காராம். இந்த தேர்தலோட அவர் கதை முடிய போகுதான். இதெல்லாம் கேட்டுட்டு அதிமுக காரங்க இன்னும் சும்மா இருக்காங்க. ஒன்றும் பதில் கொடுக்கல. பதிலடி இனிமே தான் வரும் போல இருக்கு. இந்த 4 கட்சி தாவன அமாவாசையே பாத்தீங்கன்னா 1 வருஷமா 2 வருஷமா அதுக்குள்ளேயே 4 கட்சி தாவிட்டாரு. அதுவும் விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அணில் கட்சி தலைவரை வந்து போட்டு பொளந்து விட்டுருப்பாரு. அவரெல்லாம் ஒரு ஆளா சினிமால இருந்து நேரா வந்தா முதலமைச்சர் ஆயிட முடியுமா? ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிக்கணும், மக்கள்கிட்ட சேவை பண்ணணும், மக்கள்கிட்ட அறிமுகமாகணும், அதுக்கப்புறம் தேர்தலில் நிக்கணும், மக்கள் ஆதரவு கொடுத்தா 1-2 எம்எல்ஏ வருவாங்க, அதை வச்சு அரசியல் பண்ணணும், அரசியல் எல்லாருக்கும் கத்து கொடுக்கணும், இப்படி படிப்படியா தான் வர முடியும். அவர் ஏதோ கனவு கண்டுட்டு இருக்காருன்னு நம்ம ஆளு விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க விடுதலை சிறுத்தைகள்லாம் ஒரு கட்சியா அப்படிங்கிறாரு, அதிமுக எல்லாம் ஒரு கட்சியா அப்படிங்கிறாரு. அதுவே ஒரு ஒன் மேன் ஷோ மாதிரி போயிட்டு இருக்கு. அதுவும் நம்மளால எப்படி வராரு என்னன்னே தெரியாது. நேரா மேடைக்கு வருவாரு, வந்துட்டு ஒரு சீனை போடுவாரு, பப்புன் மாதிரி ஏதாச்சும் பேசிட்டு போயிடுவாரு. யூடியூபர்ஸ்க்கெல்லாம் கண்டென்ட் கொடுத்துட்டு போயிடுவாரு. புரிஞ்சுதான் பேசுறாரா, அறிவோட தான் பேசுறாரா, இல்ல எழுதி தரவங்க அப்படி முட்டாள்தனமா எழுதி தராங்களான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவர் கட்சி தலைவர் செய்யறத பார்த்தாலே எல்லாருக்கும் சிரிப்பு வருது. இந்த லட்சணத்துல இவர் ஏடிஎம்கே நக்கல் பண்ணிட்டு அலைகிறாரு.